வெல்கம் டு 360 தமிழ். டால் ஹவுஸ் டைரிஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா தான் இது புரியும். இன்னும் அதை பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா அதை பாருங்க. அதை பார்த்தவங்க இதை கண்டினியூ பண்ணுங்க. இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, நான் அதை முன்கூட்டியே சொல்லிடுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் போட ஆரம்பிச்சேன். ஆனா எண்டிங் 3 எபிசோடு என்கிட்ட இல்ல போல. அந்த எபிசோட எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்னு எல்லா இடமும் தேடி பார்த்தேன். ஆனா எந்த இடத்துலயும் டவுன்லோட் பண்ற மாதிரி எனக்கு கிடைக்கல. நான் ஃபுல் எபிசோட பார்த்துட்டேன், ஏன்னா MX பிளேயர்லயே இது இருக்கு. நான் அது மூலியமா கிளைமேக்ஸ் என்னன்றதை பார்த்துட்டேன். ஆனா பிக்சரை என்னால எடுக்க முடியல. அதனால கிளைமேக்ஸ்ல என்ன நடக்கும்ன்றதை உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிடுறேன். உங்களுக்கு நான் சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. கிளைமேக்ஸ் பிக்சர் வராது, நானே தான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா ஹீரோவோட பேரை நான் சொன்னதே இல்லைல்ல, சஞ்சய் அப்படின்றது. இந்த கேரக்டரை எதுக்கு ஹீரோன்னு சொல்றீங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். லீட் ரோல், அதனால தான் நான் அப்படி மென்ஷன் பண்றேன், மற்றபடி எதுவும் கிடையாது. இப்ப சஞ்சய் அவரோட ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு மீட்டிங்காக தான் வந்திருக்காரு. கூடிய சீக்கிரத்துல வேற ஒரு ஸ்டேட்ல இருக்க எல்லா பகுதியிலையும் இன்ஸ்டால் பண்ணோம் போல, அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு. செந்தில் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த செந்தில் தான் அந்த விஷயத்தை பண்ணுவாரு. செந்தில் என்ன சொல்றாருன்னா, சார் 5 நாள் டைம் வாங்கியிருக்கீங்களா, அதை 10 நாளா மாத்துங்க சார், ஏன்னா 5 நாளுக்குள்ள பண்றது கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி கஷ்டம்னு சொல்லுவ, அதெல்லாம் முடியாது, பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டாரு. செந்தில் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நம்ம ஹீரோ இருக்கார்ல, செந்தில் நீ திரும்பி ட்ரக் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, நீ என்ன உளறிட்டு இருக்க, பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு கேட்கிறாரு. இவருக்கு ஏற்கனவே ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருக்கு போல, அதை விட்டு வெளியே வந்திருக்காரு. இப்ப அதை சொல்லி கேட்கறதுனால செந்தில் இருக்கார்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், எப்படியாவது 5 நாளுக்குள்ள பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. 5 நாளுக்குள்ள பண்ணணும், கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. அப்படியே கட் பண்ணி 5 நாள் முடிஞ்சிருது. இவங்க இன்ஸ்டால் பண்ணிலாம் தந்துடுறாங்க போல. அதுல ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. நம்ம ஹீரோக்கு மேல ஒருத்தர் இருப்பார்ல, அவர் ஹீரோவை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அச்சச்சோ அவன் சொதப்பிட்டான் போல அப்படின்ற மாதிரி அமைதியா திட்டலாம் வாங்கிடுறாரு. சரி இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன், இன்னும் 1 வாரம் மட்டும் டைம் தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. 1 வாரம் தான் டைம், அதுக்குள்ள பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த சீனியர் சொல்லிடுறாரு. இப்ப கோவப்பட்ட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, செந்தில அனுப்பி விடுங்கன்ற மாதிரி கால் பண்ணி சொல்லிடுறாரு. ஏதோ பிரச்சனை பண்ணிட்ட போல போன்ற மாதிரி செந்தில் அங்க இருக்க பொண்ணு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப செந்தில் பயந்துகிட்டே வராரு. செந்தில் நீ சொதப்பி வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவமா சொல்றாரு. சார் ஏற்கனவே ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு, இன்னும் சில விஷயங்களை ரெக்டிஃபை பண்ணணும்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கலன்ற மாதிரி செந்தில் சொல்றாரு. நீ எப்படா சொன்னன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. செந்தில் சொன்னதை நமக்கே காமிச்சாங்கல்ல, இவருக்குமே நல்லா தெரியும், ஆனா செந்தில் சொல்லவே இல்லைன்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காரு. செந்தில் உன்னோட அம்மா என் காலில் விழுந்து கெஞ்சினாங்க, அதனாலதான் இங்க வேலை போட்டு தந்தேன், என்கிட்ட எதிர்த்து பேசுற வேலைலாம் வச்சுக்காத, தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. செந்திலும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல அடிபணிஞ்சு கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, வீட்டுல அந்த டால் ஹவுஸை சரி பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவர் வைன் ஊத்துனதுனால டேமேஜ் ஆச்சுல, அதை சரி பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. வந்தவர் இவங்களை முறைச்சு பாக்குறாரு. ஆபீஸ்ல டென்ஷனு, இவங்க இந்த டால் ஹவுஸை வச்சு விளையாடுறது ஒரு டென்ஷனு, அந்த டென்ஷனை இவர் காமிச்சிட்டு இருக்காரு. உன்னை பெல்ட்டை ரெடி பண்ணி வைக்க சொன்னேனே, ரெடி பண்ணி வச்சியான்னு கேட்கிறாரு. ரெடி பண்ணி வச்சிட்டங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே எடுத்து தராங்க. ஆக்சுவலா நான் பெல்ட்டை கட் பண்ணி ஜாயின் பண்ண சொன்னேன், நீ என்னடானா ஓட்ட போட்டு வச்சிருக்க, பெல்ட்ல எப்படி ஓட்ட போடுவே அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. அதுக்கு எங்க இவ்வளவு கோவப்படுறீங்க, பெல்ட் தானேன்ற மாதிரி கேட்கறாங்க. உனக்கு பெல்ட் சாதாரணமா போயிடுச்சா, எனக்கு பெல்ட் ரொம்ப முக்கியம், ஏன்டி ஓட்ட போட்டு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கோவப்படுறாரு. இவங்க கழுத்தெல்லாம் நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏங்க இப்படி பண்றீங்க, வேணாங்க விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரொம்ப மோசமா இவங்களை டார்ச்சர் பண்றாரு. இவங்க அழுதுட்டு இருக்கும் போது அவரே சமாதானப்படுத்துறதுக்காக வராரு. பெல்ட் காஸ்ட்லியான பொருள், அதுக்காக தான் நான் இப்படி கோவப்பட்டேன், தப்பா எடுத்துக்காது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இப்போ ஒன்னா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. தள்ளி விடுற மாதிரி தான் அரைஞ்சிருப்பாங்க. இல்ல டென்ஷனானவர் இருக்கார்ல, இதுக்கப்புறம் எதுக்கு இந்த வீட்டுல இருக்க, கிளம்புன்னு சொல்றாரு. இப்ப அவங்க ரூம்ல போய் கதவை சாத்திடுவாரு. அவங்க திங்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அவர் கதவை திறக்கவே மாட்டாரு. திங்ஸே தேவையில்ல, இதுக்கப்புறம் இந்த மனுஷன் கூட வாழ முடியாது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி மைதிலியும் இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் பேரை சொல்லல, ஹீரோயின் பேரு மைதிலி அப்படின்றது. இப்ப மைதிலி இருக்காங்கல்ல, டிராவல் பண்ணி அம்மாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மாவை என்னடி திடீர்னு வந்திருக்க, மாப்பிள்ள வரலையான்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. பொண்ணு எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. என்ன மாப்பிள்ள கூட சண்டையா, நீ தான் ஏதாவது சொல்லியிருப்ப, மாப்பிள்ளலாம் தங்கமான டைப்பு, கல்யாண புதுசுல அப்பெல்லாம் சண்டை வரதாண்டி செய்யும், நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன்ற மாதிரி பெட்ரூம்க்கு போய் படுத்துடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மாமியாருக்கு கால் பண்றாரு. அத்தை அவ அங்கதான் வந்தாளா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஆமா மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. அவ எப்ப பாரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காத்த, ஏன் இப்படி பண்றானே எனக்கு தெரியலன்ற மாதிரி அவங்க மேல எல்லா பழியும் போட்டுட்டு இருக்காரு.
பிரச்சனை எப்ப தெரியுமா ஸ்டார்ட் ஆச்சு? ஏதோ ஒரு டால் ஹவுஸ் வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்கு போய் டியூஷன் எடுத்தாலாமே அவங்க சைடுல இருந்து தான் அந்த டால் ஹவுஸ் அனுப்பியிருக்காங்க. அது வந்ததுல இருந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது என்ன விஷயம்ன்றத சொல்லாம இதை வச்சு மட்டும் சொல்றாரு. செந்தில மனசுல வச்சுதான் பொண்ணு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. அம்மா இப்படி நினைக்கணும்ன்றதுக்காக தான் இவரும் இப்படி பேசிட்டு இருக்காரு. அத்தை அதை யார் அனுப்பி வச்சான்ற மாதிரி தெரியாத மாதிரி கேக்குறாரு. அது ஒண்ணும் இல்ல மாப்ள, ஒரு பொண்ணுக்கு வீட்டுல போய் டியூஷன் எல்லாம் எடுத்தா அந்த பொண்ணு கொஞ்சம் க்ளோஸ், அதனால பொண்ணோட அப்பா அனுப்பி வச்சிருப்பாரா இருக்கும், நீங்க தப்பாலாம் எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அத்தை அதெல்லாம் தப்பா எடுத்துக்கிற ஆள் நான் இல்லத்த, இவ தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. நான் சாதாரணமா சில விஷயங்களை சொன்னேன், அதுக்கே அவ்வளவு கோவப்படுறா. பெல்ட்டை டேமேஜ் பண்ணிட்டா, ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டா பதிலுக்கு என்கிட்ட கோவமா பேசிட்டு இருக்கா. நீங்க தான் உங்க பொண்ணுக்கு கொஞ்சமாவது புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க மாப்ள, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன அம்மா அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவங்களுமே வாசலுக்கு வந்து பாத்துட்டு இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க மாப்ள, நான் சீக்கிரமா பேசி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. உனக்கு என்னதாண்டி பிரச்சனை, அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா அப்படின்ற மாதிரி மைதிலி பேசுறதுக்காக வராங்க. அதெல்லாம் நீ ஒன்னும் பேச தேவையில்ல, நீ என்ன சொல்ல போற, போய் தான் சொல்ல போற, அவர் சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஏதாவது சொல்ல போற, நீ ஒன்னும் பேச தேவையில்ல, சீக்கிரமா அங்க கிளம்புறதுக்கான வழியை பாருன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஏன்னா அம்மா நம்ம சொல்றதையே கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இது இவங்களோட ஊரா இருக்கும், அவரோட ஊரு வேறையா இருக்கும். சரி இந்த ஊர்ல நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்தெல்லாம் கொஞ்சம் சுத்தி பார்க்கலான்ற மாதிரி இவங்களும் சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்டெல்லான்ற சின்ன பொண்ணை பார்க்க போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டெல்லாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த ஸ்டெல்லாவும் மைதிலி மிஸ் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வேகமா பக்கத்துல வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அந்த சமயம் செந்தில பொண்ணை கூட்டிட்டு எங்கேயோ வெளியே கிளம்புறாரு போல. இப்ப இவங்க வந்ததுனால பொண்ணு இருக்கால, நான் மைதிலி மிஸ் கூடயே இருக்கேன்ப்பா, நாளைக்கு வெளியே போய்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி நான் அங்கிள் கிட்ட நாளைக்கு வரதா சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப கால் பண்ணி அவங்க கிட்ட பேசிடுறாரு. இப்ப பொண்ணு கூட ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இப்பதான் ஈரேனோ பழசு எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. இப்ப இவங்க கொஞ்சம் சோகமா இருக்கிறத இவரும் நோட் பண்றாரு. என்னாச்சுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுக்கு சொல்லணும்னு தோணுது, அதே சமயம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்க. ஒன்னும் இல்ல, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ற மாதிரி வேகமா கிளம்ப போறாங்க. பொண்ணு இருக்கிறதுனால தான் யோசிக்கிறாங்கன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. பொண்ணை உள்ள போய் விளையாடுறதுக்கு அனுப்பிடுறாரு. என்னங்க ஆச்சு, எதனால என்கிட்ட சொல்லுங்க, ஆபீஸ் ரூமுக்கு வேணா வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கொஞ்சம் பதட்டமா தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணல ஒருத்தரை, அவர் என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சா கூட அதை நான் மாத்திக்கலாம், நான் தப்பே பண்ணாம என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு, சந்தேகப்படுற மாதிரிலாம் பண்றாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிற இவர் இருக்கார்ல, எங்க இதே மாதிரி கேஸ் நான் நிறைய பார்த்திருக்கேன், நான் லாயர்ன்றதுனால இந்த மாதிரி நிறைய கேஸ் எனக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களோட பர்சனாலிட்டியை நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் கூட வாழவே முடியாது, நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய கஷ்டம் தான் படுவீங்க, நான் சொல்றதை கேளுங்க, சீக்கிரமா அவரை விட்டு பிரிஞ்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் என்னமோ இவங்க நல்லதுக்கு தான் சொல்றாரு. ஆனா இவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நம்ம ஹஸ்பண்டை பத்தி புலம்புனதுனால டைவர்ஸ் பண்ண வச்சிருவாரு போல, சின்ன பிரச்சனை தானே, அட்வைஸ் பண்ணா பரவாயில்ல, இவர் என்ன இப்படி பேசுறாருன்ற மாதிரி கோவம் வருது. என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட ஹஸ்பண்ட், எப்படி நீங்க பிரிய சொல்லுவீங்க, நான் அவர் கூட தான் சேர்ந்து வாழுவேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நான் அதுக்கு சொல்லுங்க, அவர் கொஞ்சம் மோசமான ஆளு, இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுவார்னு சொல்லவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க, இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரி போட்டோன்ற மாதிரி இவரும் விட்டுறாரு. இப்ப கரெக்டா சஞ்சய் கிட்ட இருந்து கால் வருது. எங்க இருக்கன்ற மாதிரி சஞ்சய் கேக்குறாரு. ஒன்னும் இல்லங்க, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி சஞ்சயும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்களுமே டிராவல் பண்ணி திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த சமயம் ரிச்சான்ற ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஹஸ்பண்ட் கூட சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்கா. இவங்க ஒரு ட்ரெஸ் போட்டு காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு இப்ப அந்த ட்ரெஸ் போட்டிருக்கா. உன்னை விட ரிச்சாக்கு தான் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, அதனால தான் ரிச்சாவையே எடுத்துக்க சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் பேசுறது. நாங்க ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போக போறோம், நீ வீட்டெல்லாம் கொஞ்சம் தொடச்சு வச்சிரு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாரு. இத பாக்குற இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன் இவங்க அந்த வீட்டெல்லாம் வெடிச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இதனால தான் கோவப்பட்டு வீட்டை வெடிக்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்க எல்லா திங்ஸையும் போட்டு உடைச்சிருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, செந்திலுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்க பெட்ரூம்லயே ஒன்னா இருந்திருக்காங்க போல, அங்க எல்லாமே கலைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. செந்திலுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தமயந்தின்னு ஒருத்தங்களை காமிச்சாங்க பாத்தீங்களா, இப்படிதான் தமயந்தி பழக்கமாயிருப்பாங்க. தமயந்தியோ இந்த மாதிரி அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிட்டு முழிச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அதெல்லாம் உடச்சிட்டு வெளியே வந்திருப்பாங்க. அது சார்ந்து இவங்க நிறைய வீடியோவை பாக்குறாங்க, நம்மளும் வெளியே வரணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப தமயந்தியை மீட் பண்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே கட்டிலாம் பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே காஃபி ஆர்டர் பண்ணிட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தப்பான காஃபி வந்துருது, மேல கிரீம்லாம் இருக்கு. அந்த கிரீம் எல்லாம் இவங்க ஓரமா எடுத்து வச்சிட்டு இருக்காங்க.
ஏன் உனக்கு கிரீம் பிடிக்காதா அப்படின்ற மாதிரி தமயந்தி கேக்குறாங்க. நான் கிரீம் இல்லாதது தான் ஆர்டர் பண்ணேன், கிரீம் வந்துருச்சு, அதனால தான் எடுத்து வச்சுட்டு குடிக்கலாம்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ ஆர்டர் பண்ணது வரலன்னா நீ ஆர்டர் பண்ணது வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும், இல்லனா கேட்டு வாங்கணும். அப்படி எப்படி எது கிடைச்சாலும் ஓகே நீ எடுத்துப்ப. இந்த மாதிரி மைண்ட் செட்டை விட்டு நீ வெளியே வா. அப்படி வெளியே வந்தாதான் இந்த மாதிரி ஹஸ்பண்டை விட்டு நீ வெளியே வர முடியும்ன்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. உன் ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ணதை பத்திலாம் செந்தில் சொன்னாரு. இந்த மாதிரி ஆளுங்களை நாங்க நிறைய பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழ முடியாது. அப்படி வாழணும்னு முடிவாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, சாவு தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான ஆளை சூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட கோவம், அவங்களோட வெறுப்பு எல்லாத்தையும் அவங்க மேல காட்டுவாங்க. ஏன்னா அவங்க தான் விட்டுட்டு போக மாட்டாங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி கேரக்டர் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை நீ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டனா அவங்க குழம்பிடுவாங்க. அடிக்கடி அவரை கன்ஃபியூஸ் பண்ணி விடு. அப்பதான் அவர் குழப்பத்துல இருப்பாரு, நீயும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியும். அடுத்து என்ன பண்றதுன்றத பத்தி யோசிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க சொல்ற எல்லாத்தையும் மைதிலியும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்களுமே திரும்பி வீட்டுக்கு வராங்க. இவங்க உடைச்சு போட்டாங்கல்ல, அது எல்லாமே அப்படியே இருக்கு. ஹஸ்பண்ட் நடுவுல வந்துட்டு போயிருக்கிறதே இவங்களுக்கு தெரியுது. சரி இப்ப இந்த பொருள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டோ வேற உடைச்சிட்டாங்கல்ல, இதை உடனே போய் சரி பண்ணும் அப்படின்ற மாதிரி கடைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப கடைக்கு போனவங்க பக்காவா அதை ரெடி பண்ணிடுறாங்க. திரும்பி எல்லா பொருளையும் அந்தந்த இடத்துல இவங்க வச்சிடுறாங்க. ஈவினிங் டைம் ஹஸ்பண்டும் திரும்பி வந்துடுறாரு. எல்லா பொருளும் உடையாம அப்படியே இருக்குல்ல, இதை பாக்குற இவரை ஆச்சரியப்படுறாரு. எப்படி இது பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அந்த தட்டெல்லாம் செக் பண்ணலான்ற மாதிரி தட்டெல்லாம் செக் பண்றாரு. அதுவும் அப்படியே இருக்கு. என்ன எல்லாமே அப்படியே இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஒய்ஃப் படுத்துட்டு இருக்கும் போது ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்கு வந்துடுறாரு. தட்டெல்லாம் எதுக்காக உடைச்ச அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் எந்த தட்டங்க உடைச்சேன், எல்லா தட்டும் அப்படியே தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நடிக்காத, நீ தட்டெல்லாம் உடைச்ச, இப்ப எப்படியோ சரி பண்ணிருக்க, உடைச்ச தட்டெல்லாம் எங்கன்னு கேட்கிறாரு. நான்லாம் உடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஏண்டி என்கிட்டயே போய் சொல்றியா, இரு செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க குப்பை தொட்டியை செக் பண்றாரு. தட்டு கிடைக்க மாட்டேங்குது. இறுதி நீ மாட்ட போற பாரு அப்படின்ற மாதிரி வெளியே இருக்க குப்பை தொட்டியை நோக்கி போறாரு. ஏன்னா பெரிய பெரிய பொருள்லாம் அங்க போட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால அங்க போய் செக் பண்றாரு. பார்த்தா அங்கேயும் இல்லைன்னு தெரிய வருது. எங்க போட்டுப்பாலா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காரு. இவர் கன்ஃபியூஸ் ஆகி புலம்பிட்டு இருக்காரு பாத்தீங்களா. இதெல்லாம் பார்த்து இவங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப செந்தில்மே காலையில வேலைக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்ன சொல்றாரோ கேட்டு நடந்துக்கோப்பா, உன்னை அதுல இருந்து காப்பாத்தினதே அவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதாவது இவர் ட்ரக் அடிக்டா மாறினார்ல, அப்ப காப்பாத்தினது அவரா இருப்பாரு, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. இதனால தான் அவர் அவ்வளவு டார்ச்சர் பண்ணும்போது கூட செந்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு போல. செந்தில் தான் அந்த ப்ராஜெக்ட்டை கண்டுபிடிக்கவே செஞ்சிருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தான் கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருப்பாரு. செந்திலோட வேலையை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாருன்னு செந்திலுக்கும் புரியுது. எதுவுமே பண்ண முடியாம கஷ்டத்துல இருக்காரு. இப்ப செந்தில் வரும்போது ஒரு விஷயம் தெரிய வருது. நீ லேட்டா வான்னு ஏற்கனவே ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப எதுக்காக லேட்டா வந்தன்னு எல்லாரும் முன்னாடியும் செந்தில் அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. இவன் என்ன தேவையில்லாம நம்மள அசிங்கப்படுத்துறான் அப்படின்ற மாதிரி செந்திலுக்கு தோணுது. செந்தில்மே நீங்க தான் லேட்டா வர சொன்னீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது நான் லேட்டா வர சொன்னா, தேவையில்லாம பொய் சொல்லாத செந்தில், உட்காந்து வேலையை பாருன்ற மாதிரி உட்கார வச்சிடுறாரு. இப்ப பேசும்போது என்ன பண்றாருன்னா, செந்தில மட்டும் குத்தி காட்டுற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல செந்திலுக்கு கோவம் வந்துருது. நீங்க சொல்லிதான் நான் லேட்டா வந்தேன்னு செந்தில் சொல்லிட்டாரு. ஓஹோ, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட போறியா, சரி நான் தான் லேட்டா வர சொன்னேன்னு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேக்குறாரு. செந்தில் இவர் அனுப்பின மெசேஜை எடுத்து காட்டலான்னு பார்த்தா அனுப்பிட்டு அந்த மெசேஜை டெலீட் பண்ணிருக்காரு. அதனால செந்திலால காட்ட முடியல. மெசேஜ் இல்லன்ற மாதிரிலாம் செந்தில் சொல்லிட்டாரு. எல்லாருமே செந்தில கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசிட்டு கிளம்புறாங்க. இப்ப இவர் செந்தில போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. போனா போதுன்னு உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கேன், என்கிட்டயே நீ உன்னோட ஆட்டத்தை காட்டுறியா, உன்னோட அம்மா என் காலில் விழுந்து கெஞ்சினாங்க, நீ மட்டும் ஜெயிலுக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னோட அம்மா பாலியல் விடுதிக்கு தான் போயிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற செந்தில் கோவப்பட்டு அடிக்கிற மாதிரி வராரு. அதுக்குள்ள நம்ம சஞ்சய் இருக்காருல, அவர் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏண்டா என்கிட்டயே கைய ஓங்குறியா, தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப வீட்டுல நிறைய பைக்லாம் இருக்கு. என்னவா இருக்கும்னு உள்ள வந்தா அவர் கூட வேலை பார்க்குற எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, நீ ஏதாவது ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸை வச்சு இவர் ஏதோ ஒரு பிளானை போடுறாரு போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரிங்க நான் பண்றேன்ற மாதிரி மாடிக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க ரூம்குள்ள வந்து கதவெல்லாம் சாத்திடுறாங்க. எப்படி இதை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, அதனால தமயந்திக்கு கால் பண்றாங்க. அவர் ஏதோ பிளான் பண்றாரு, என்ன பிளான் பண்றாருன்னு எனக்கு தெரியல, நீங்க ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் இவங்களெல்லாம் கூட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம ஒய்ஃபுக்கு அவ்வளோலாம் அறிவு கிடையாது, வேற யார்கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறா, யார்கிட்ட டிஸ்கஸ் பண்றான்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒட்டி கேட்கறாரு. யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறது
இருந்து தெரிஞ்சிருது. இவர் கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. அவங்க வெளியே வந்துடுறாங்க. யார்கிட்ட பேசினேன்னு கேட்கும்போது யாரும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப இவருமே தண்ணி ஊத்தலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க செடிக்கு தண்ணி ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சரி, அந்த பிளேட் எல்லாம் நீ தானே உடைச்சன்னு கேட்கிறாரு. நான்லாம் உடைக்கலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்கிட்டயே திரும்ப திரும்ப பொய் பேசுறல, பொய் பேசுற நீ இந்த இடத்துல இருந்தாலே போதும், உள்ள வர தேவையில்லை அப்படின்ற மாதிரி கரெக்டா கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. தரங்க தரங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவர் திறக்க மாட்டாரு. இவங்க வெளிய இருந்து கஷ்டப்படுறத கீழ இருந்து செந்தில் கவனிக்கிறாரு. ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்றாரு போல அப்படின்றது செந்திலுக்கு தெரிஞ்சிருது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நீ தானே உடைச்சன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமாங்க, நான் தான் உடைச்சேன், கோவத்துல உடைச்சிட்டேன், நீங்க வரதுக்குள்ள அதை சரி பண்ணிடலான்ற மாதிரி சரி பண்ணி வச்சிட்டேன், சாரின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நீ தான் பண்ணிருக்க, திரும்பி என்கிட்ட உடைக்கலன்னு பொய் சொல்லிருக்க அப்படிதானே? பொய் சொன்னதுக்கு உனக்கு தண்டனை தரணும்ல, அதனால இன்னைக்கு நைட்டு முழுக்க இங்க தான் இருக்க போறேன்ற மாதிரி கதவை சாத்திடுறாரு. அந்த இடத்துல பயங்கரமா குளிரும்ல, இவங்களுமே கஷ்டப்படுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியல. பேசாம மாடியில இருந்து குதிச்சிட்டா என்னன்ற மாதிரி இங்க இருந்து இவங்களுமே குதிச்சிடுறாங்க. கால்ல கொஞ்சம் அடிபடுது. அதுக்கப்புறம் நொண்டி நொண்டி இவங்களுமே ஒரு இடத்துக்கு வந்து சோகமா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. செந்தில் இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாரு. செந்தில் இங்க இருந்து கிளம்பல போல. இப்போ ஒரு பேப்பரை இவங்க பக்கம் தூக்கி எறிகிறாரு. இவங்களுமே பேப்பரை பிரிச்சு படிக்கிறாங்க. இவர் உங்களை குடும்பப்படுத்துற மாதிரி தான் என்னையும் குடும்பப்படுத்துறாரு, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இதை ஹேண்டில் பண்ணலான்ற மாதிரி எழுதியிருக்காரு. யார் எழுதியிருப்பா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. செந்தில்னு பேர் போட்டிருக்கு, அதை மட்டும் இவங்க கவனிச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப மைதிலி அப்பாவை பத்தி நமக்கு காட்டுறாங்க. டாக்ஸி ஓட்டுற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. என்னமா உங்க பொண்ணான்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த பொண்ணோட அம்மாவும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கும் இந்த வயசுல ஒரு பொண்ணு இருந்தா அப்பதான் நான் பிரிய வேண்டியதாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த லேடி கேட்கிறாங்க. ஆக்சுவலா என்னோட ஒய்ஃபுக்கு வேற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்பட்டுச்சு, அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு என்ன ஒதுக்கி வச்சிட்டா, என் பொண்ணை கூட பார்க்க விட மாட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் நான் கொஞ்சம் அதிகமா பார்ப்பேன், காரணம் என் பொண்ணை பார்க்க முடியல, அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. ஒய்ஃப் தான் தப்பு பண்ண மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃப் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பொண்ணுகிட்ட இவர் எல்லை மீறி நடந்ததுக்காக துரத்தி விட்டுட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. யார் சொல்றது உண்மைன்னு தெரியாம கன்ஃபியூஷனா இருக்குல்ல. ஆனா இப்ப கொஞ்ச நேரத்திலேயே ரிவீல் பண்ணிடுறாங்க. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து அவர் என்ன பண்றாருன்னா, வேலையா பான் வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பான் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணை பார்த்தாருல, அந்த பொண்ணை மனசுக்குள்ள வச்சுக்கிறாரு. அதாவது இவர் ஒரு ஃபீடோ ஃபைல் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஃபீடோ ஃபைல்னா வந்து சின்ன பொண்ணுங்க கிட்ட கூட விடாம தப்பா நடக்கணும்னு நினைக்கிற டைப்பா இருப்பாங்க. சஞ்சய் இருக்கார்ல, ஒய்ஃபுக்கு தெரியாம நிறைய இடத்துல கேமராவை ரீசெண்டா செட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த கேமராவை பாக்குறாரு. அவங்க மாடியில இருந்து குதிச்சு வலியால துடிச்சாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. அப்படி உட்காந்துட்டு இருக்கவங்க ஒரு மாதிரி தெனாவுட்டா கேமராவை சிரிச்சுக்கிட்டே பாக்குறாங்க. என்ன இவ சிரிச்சுக்கிட்டே பாக்குறா, அவ்வளவு தைரியமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, யாரையோ பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு செந்தில இவங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு போல. மேடம் உங்ககிட்ட பேசணும், என் பேரு செந்தில்னு சொல்றதுக்காக வராரு. ஆனா அதுக்குள்ள தமயந்தி இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. யாரா நீ, பிரச்சனை பண்றியா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேக்குறாங்க. இவர் கொஞ்சம் பக்கத்துல வந்து பதட்டமா பேசியிருப்பாரு, அதை பார்த்துதான் இப்படி கேக்குறாங்க. இப்ப சுத்தி எல்லாருமே வந்துடுறாங்க. யாருங்க இவன், பிரச்சனை பண்றானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, தெரிஞ்சவன் தான் நானு, என் பேரு செந்தில் மேடம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவன் எனக்கு தெரிஞ்சவன் தான் அப்படின்ற மாதிரி தமயந்தி கிட்டே இவங்க சொல்றாங்க. என்ன விஷயம், நீ தானே அந்த லெட்டரை தந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவருமே இவங்களை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க மாதிரியே தான் என்னையும் அவன் டார்ச்சர் பண்றான். அவனுக்கு ஒரு மன வியாதி இருக்கு, அவன் யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவான். அதுலயும் வீக்கா இருக்கவங்களை தேர்ந்தெடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். ஒரு டைம் நான் ட்ரக் அடிக்டா இருந்தேன், அதுல இருந்து என்ன காப்பாத்திட்டான். அப்படி காப்பாத்தினதை வச்சு என்ன நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த ப்ராஜெக்ட்லாம் நான் தான் பண்ணேன், என்னமோ அவன் பண்ண மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கான், என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறான். நீங்களும் கஷ்டப்படுறது எனக்கு தெரியுது, சேர்ந்து பழி வாங்கினா என்னன்ற மாதிரி கேட்கறது. எப்படி பழி வாங்குறது அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் 5 நாள்ல ஒரு மீட்டிங்ல நல்லா பேசணும், அவன் அந்த மீட்டிங்ல நல்லா பேசக்கூடாது, பயங்கரமா சொதப்பணும், அதுக்கேத்த வேலையை நம்ம பண்ணா போதும். ஸ்கூல் டைம்ல இருந்தே அவனுக்கு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலோ இல்ல எல்லாருமே அவனை கிண்டல் பண்ற மாதிரி பண்ணாலோ அவனால ஏத்துக்கவே முடியாது. மீடியாட்கள் எல்லாருமே வந்து அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டா அவனை காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நல்ல ஐடியா அப்படின்ற மாதிரி தமயந்தியும் ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்களை அப்படிதான் ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி தமயந்தியும் நம்பிட்டு இருக்காங்க. இப்ப செந்தில்மே ஸ்லீப்பிங் பில்ஸை காட்டுறாரு. இதை எப்படியாவது அவருக்கு கலந்து தந்துருங்க, நைட் அவர் வேலை பார்க்க கூடாது, படுத்து தூங்கிடணும், அப்பதான் அந்த ப்ராஜெக்ட்ல சொன்ன தேதிக்குள்ள அவரால் பேச முடியாது, அவரை சொதப்புவாரு, அவருக்கு நிறைய அசிங்கம்லாம் வரும், அப்படி அசிங்கம்லாம் வந்தா அவரை காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இதை கொஞ்சம் கவனமா பண்ணுங்க, அவன் சாதாரண ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி செந்தில் சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. சஞ்சயோட பாஸ் திட்டம் போதே சஞ்சய் பயங்கரமா அப்செட் ஆன மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஏன்னா சின்ன திட்ட கூட அவரால் எடுத்துக்க முடியாது, அந்த அளவுக்கு கோவப்படுறவரா இருப்பாரு. அதெல்லாம் இவரும் சொல்லிட்டு இருக்காரு.
இப்ப இவர் சைடுல ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சஞ்சய பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எனக்கு வயிறு சரியில்லை, டாக்டர் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்க சொல்லியிருக்காரு, இந்தாங்க டாக்டர் லெட்டர் அப்படின்ற மாதிரிலாம் செந்தில் தந்துட்டு இருக்காரு. டாக்டர் லெட்டர்லாம் கொண்டு வந்திருக்கியா, உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாதவன் மாதிரியே தெரியலையேன்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. நான் டாக்டருக்கு கால் பண்ணி கேட்கவான்ற மாதிரி கேட்கிறாரு. சேச்சே, டாக்டர் இப்ப ஃப்ரீயா இருக்க மாட்டாரு, நீங்க கால் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த செந்தில் சொல்றான். செந்தில் பயப்படுறதுனால இவருமே அவன் ஏமாத்துறான்ற மாதிரி யோசிக்கிறாரு. கால் பண்ணி பார்க்கலான்னு கால் பண்ணிட்டாரு. இருங்க டாக்டருக்கு கனெக்ட் பண்றேன்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல கால் கனெக்ட் ஆயிடும், உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. நான் உண்மையை தான் சொல்றேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல டாக்டரே பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமா அவர் வந்தாரு, நான் தான் அந்த மாதிரி லெட்டர் தந்தேன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோன்னா டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிருது. அப்ப இவன் உண்மையை தான் சொல்லியிருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அசிங்கப்பட்டதை மெயின்டைன் பண்றதுக்காக சஞ்சய் இருக்கார்ல, லீவ் எல்லாம் தர முடியாது, இது என்ன சத்திரம் நினைச்சியா, போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரிலாம் திட்டி அனுப்பி விடுறாரு. என்னதான் இருந்தாலும் சஞ்சய்க்கு கொஞ்சம் அசிங்கமாச்சு இல்ல, அதை நினைச்சு அவரோட முகமே மாறி போயிருக்கும். அதெல்லாம் பார்த்து இவருமே சந்தோஷப்படுறாரு. இப்ப சஞ்சய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் நடந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே சஞ்சய்க்கு ஒய்ஃப் மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. வேற யார் கூடயோ சேர்ந்து பிளான் போடுறா, அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சஞ்சய் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிடுறாங்க. சஞ்சய் இருக்கார்ல, நான் ப்ராஜெக்ட்டுக்காக ஒர்க் பண்ண போறேன், தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப சஞ்சய் இருக்காரு பாத்தீங்களா, ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் குடிக்கிறாரு. அப்படி குடிச்சவருக்கு தூக்கம் வந்துருது, படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. நடுவுலயே முழிச்சிடுறாரு. வேலை இருக்கு, நம்ம தூங்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயம் இவங்க இருக்காங்கல்ல, தமயந்திக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அவர் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவாரு, கண்டிப்பா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தூக்கம் வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி அந்த கிளாஸை செக் பண்ணி பாக்குறாரு. அதுல மாத்திரை கலந்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அதனால இவர் இருக்கார்ல, சிசிடிவியை செக் பண்ணலான்ற மாதிரி இவர் சீக்கிரட்டா செட் பண்ண சிசிடிவியை செக் பண்ணிட்டாரு. அதுல செக் பண்றதுல ஒய்ஃப் தான் கலந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இவ தான் கலந்திருக்காளா, நான் ப்ராஜெக்ட்ல சொதப்பணும்ன்றதுக்காக இப்படி பண்ணிருக்காளா அப்படின்ற மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. ஒய்ஃப் எதுவுமே தெரியாத மாதிரி படுத்துட்டு இருக்காங்கல்ல, இப்ப இவருமே பக்கத்துல வந்துடுறாரு. நீ ரொம்பவே மாறிட்ட, யாரோ ஒருத்தர் உனக்கு தைரியத்தை கொடுக்குறாங்க போல, நான் எவ்வளவு அன்பான கணவனா உன்கிட்ட நடந்துட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன பண்ணிருக்க, என் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்த கலந்திருக்க, ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி சட்டுன்னு கழுத்து நெரிக்கிறாரு. அதே மாதிரி ஒரு தலகாணி எடுத்து இவங்க தலையில வச்சு அமுக்கிட்டு இருக்காரு. அப்ப இவங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு இவரோட கையில ஒரு வெட்ட போட்டுறாங்க. கையில சின்னதா ஒரு கத்தியை மறைச்சு வச்சிருப்பாங்க போல. இப்ப கத்தியில வெட்டிட்டாங்கல்ல, இவர் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவர் அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க. இதுக்கப்புறம்லாம் என்கிட்ட நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச, இப்படிதான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன நீ அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் கிட்ட போயிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவள வேற மாதிரி தான் சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறது. ப்ராஜெக்ட்ல வேற கான்சென்ட்ரேட் பண்ணோம்ல, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கான்சென்ட்ரேட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது. ப்ராஜெக்டை சொதப்ப வைக்கிறது தான் இவங்க பிளான், செந்திலோட பிளான். ப்ராஜெக்டை சொதப்ப வைக்கிறதுக்காக இவங்க நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ஒரு முயற்சி எடுத்தாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி தொடர்ச்சியா நிறைய முயற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு முயற்சி சக்சஸ் ஆயிடும். இவர் ப்ராஜெக்ட்ல பயங்கரமா சொதப்புறாரு. எல்லாருமே சொதப்பிருச்சு அப்படின்ற மாதிரி இவரை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. கண்டிப்பா ஒய்ஃப் தான் இதை பண்ணிருப்பான்ற மாதிரி கோவமா இவரும் வீட்டுக்கு வராரு. என்னடா பிக்சர் வேற ஏதோ வருது, நீ ஏதோ சொல்லிட்டு இருக்கன்னு தானே யோசிக்கிறீங்க, நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். சோ இதுக்கான பிக்சர் என்கிட்ட இல்ல, நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கோங்க. ஆக்சுவலா இவர் ப்ராஜெக்ட்ல சொதப்பிடுவாரு, செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. ஒய்ஃப் தான் இதுக்கு காரணம்னு இவருக்கு தெரியுது. கோவமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காருன்றத செந்தில் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. அவர் வந்தா நம்ம அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே ரெடியா இருக்காங்க. சஞ்சய் அடிக்கிறதுக்காக உள்ள வர பாக்குறாரு. அதுக்குள்ள இவங்க அடிக்க பாக்குறாங்க. ஆனா சஞ்சய் நம்ம தடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி தடுத்து இவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் அடிலாம் வாங்கிட்டு இருக்காங்க. அடி வாங்கும் போது கேமராவை பார்த்து சிரிக்கிறாங்க. வேணும்ட்டே தான் இவங்க அடி வாங்குறாங்கன்னு தெரியுது. அது புரியாம சஞ்சய் இவங்களை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி வெளியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வராங்க. இவர்கிட்ட பேட்டி எடுக்கிற மாதிரி நிறைய பேரை வர வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் சஞ்சய் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துறாங்க. சஞ்சய் ஒய்ஃபை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றாரு அப்படின்ற மாதிரி சஞ்சயை லாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒய்ஃப் அவர்கிட்ட இருந்து காப்பாத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. அவரை ஃப்ரேம் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப இவர் இப்படிப்பட்டவர்ன்றதை எல்லார் முன்னாடியும் ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. சட்ட ரீதியா அவருக்கு தண்டனை எல்லாம் கிடைக்கும்ல, இவங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படி வெளியே வந்தவங்க நம்ம முன்ன மாதிரி ஸ்கூல்ல வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி திரும்பி செந்தில் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. முன்ன சகஜமா பேசினாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப சகஜமா செந்தில் கிட்ட பேசுறாங்க. செந்தில் கூட இவங்க திரும்பி சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஸ்கூல்ல இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொன்னல, பிரின்சிபல் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரின்சிபல் நான் ரிட்டையர் ஆக போறேன், வேற ஒருத்தர் தான் புது பிரின்சிபலா வரப்போறாரு, அவருக்கு உங்களை ஏற்கனவே தெரியுமாமே, உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யாரா இருக்கும்ன்ற மாதிரி திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா இவர் தான் வராரு போல. இவர் வரதை நமக்கு காட்ட மாட்டாங்க, இவர் தான் வராரு அப்படின்ற மாதிரி
மாதிரி நம்மளை யோசிக்க வச்சு இந்த சீரிஸோட கதையை முடிச்சிருப்பாங்க. சோ பிக்சர் இல்லாம உங்களுக்கு புரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். நிறைய பேர் பார்த்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.